السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே நம்முடைய இஸ்லாமிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஈமானை புதுப்பித்து சுவர்க்கத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியிலிருந்து பயனடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்ன என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்திற்கு செல்வதுதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய இலட்சியமாகவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் பொதுவாக விஞ்ஞானிகள் உட்பட இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும் என்ற கருத்தை மிக உறுதியாக சொல்கிறார்கள். இந்த உலக அழிவுக்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன என்பதை பொறுத்தவரையில் உலகத்தில் உள்ள மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெளிவற்ற ஒரு நிலையே காணப்படுகிறது. மறுபிறவி கொள்கை என்றும், அல்லது மரணித்த பின்னால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்றும், அல்லது மரணித்த பின்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது என்றும் பல்வேறு குழப்பமான நிலைகளை மனிதர்களிடம் நாம் காண முடிகிறது. ஆனால் இதை பற்றிய ஒரு தெளிவான வழிகாட்டலை உலகத்திற்கு முன்வைக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் மரணித்த பின்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும், உலகம் அழிந்த பின்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும், உலகம் அழிந்த பிறகு என்ன நடக்கும் என்பன போன்ற செய்திகளை மிக தெளிவாகவும் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன வழி என்று நாம் பேசுவதற்கு முன், சுவர்க்கம் என்பது உண்மைதானா என்ற அந்த நம்பிக்கை நம்மிடம் ஆழமாக பதிய வேண்டி இருக்கிறது. எல்லோரும் பேசுகிற போது சுவர்க்கம் சுவர்க்கம் என்று பேசுகிறோம்.
ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு நல்ல விஷயத்திற்கு அல்லது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கு, ஒரு லாபத்திற்காக வேண்டி நாம் செய்கிற போராட்டங்கள், தியாகங்கள், இவற்றில் கொஞ்சமாவது இந்த சுவர்க்கத்திற்காக வேண்டி நாம் செய்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே நாம் கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய பதில்கள் முரண்பாடானவையாக இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக, ஒரு கம்பெனியிலே சம்பளம் அதிகமாக கொடுப்பார்கள் என்று தெரிகிற போது இருக்கிற கம்பெனியை விட்டுவிட்டு அந்த கம்பெனியில் தொழிலெடுப்பதற்காக முயற்சி செய்கிறோம். அல்லது சொந்த ஊரில் இருக்கிற தொழிலை விட, அதனால் கிடைக்கிற இலாபத்தை விட ஒரு வெளிநாட்டிலே அல்லது வெளி ஊரிலே கிடைக்கிற லாபம் அதிகமானது என்று தெரிகிற போது அதை நோக்கி செல்கிறோம். ஏன், சில நேரங்களில் ஒரு ரெஸ்டாரண்டை பற்றி மத்தியிலே அறிமுகப்படுத்துகிற போது அந்த உணவகத்தில் கிடைக்கிற உணவு ருசியானது என்று சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்டை விட்டுவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறோம். ஏனென்றால் அதில் உள்ள இன்பங்கள் உண்மையானவை என்று நாம் நம்புகிற காரணத்தினால்தான் இது நடக்கிறது. இதே ஒரு நிலை சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிற விஷயத்தில் நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதற்கு பதில் சொல்லும். நம்முடைய மனச்சாட்சிகள் அதற்கு உண்மையான பதிலை சொல்லும். சுவர்க்கத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும், இதற்கு என்ன விலை கொடுத்தாவது நான் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறதா? நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைகளில் இந்த சுவர்க்கத்திற்காக எந்த அளவு சின்சியராக உள்ளம் உருகி அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறோம் என்பவற்றை பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கை மரபு ரீதியான ஒரு நம்பிக்கையாகத்தான் நம்மிடம் காணப்படுகிறது. இன்னும் உறுதியாக அதை நம்பவில்லை. அந்த சுவர்க்கம் என்பது உறுதி என்று நாம் நம்புவோமாக இருந்தால் இந்த உலகம் என்பது நமக்கு துச்சமாக தெரியும். இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் சாதாரணமாக ஆகிவிடும். இதைத்தான் இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே மிக அதிகாரமும் எல்லா விதமான செல்வாக்கோடும் திகழ்ந்த ஒரு தலைவன் தான் ஃபிர்அவுன். ஒரு தலைவன் தான் ஃபிர்அவுன். இந்த ஃபிர்அவுனுடைய வல்லமை எப்படி இருந்தது, அவனுடைய ஆற்றல் எப்படி இருந்தது என்பவற்றை எல்லாம் குர்ஆனே நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு அவன் அதிகாரத்தோடு இருந்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிர்அவுனிடம் சென்று அல்லாஹ் வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்கிற செய்தியை சொல்லும் போது அவன் தன்னுடைய அமைச்சர் ஹாமானை பார்த்து சொல்லுகிறான், யா ஹாமான் இப்னி லி சர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்பாப் அஸ்-ஸமாவாத் ஃபஅத்தலிஉ இலா இலாஹி மூசா. ஹாமானே, இந்த மூசாவும் ஹாரூனும் அல்லாஹ் வானத்தின் மீது உள்ளதாக சொல்லுகிறார்கள், வானத்தை நோக்கி ஒரு கோபுரத்தை நீ கட்டு, அந்த கோபுரத்தின் மீது ஏறிச் சென்று மூசாவுடையவும் ஹாரூனுடையவும் கடவுளை பார்த்து நான் பேசிவிட்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகாரம் படைத்தவனாக, திமிர் பிடித்தவனாக அவன் இருந்தான். இப்படி அதிகாரம் படைத்த ஒருவனுடைய அரண்மனையிலே வாழுகிற ஒரு பெண்மணி எப்படியான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அந்த பெண்மணி நினைத்ததெல்லாம் அந்த இடத்திலே அவருக்கு கிடைக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்திலே சொல்லும் போது வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவியை குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம் ஃபிர்அவுனுடைய மனைவி. ஏன் முன்னுதாரணமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த ஃபிர்அவுனிடம் இருந்தும் இந்த ஃபிர்அவுனுடைய அநியாயமான செயல்களில் இருந்தும் இந்த அநியாயக்கார கூட்டத்திடத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து சுவர்க்கத்தில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு என்று கேட்கிறார்கள்.
இப்ப சுவர்க்கத்தில் உன்னிடத்தில் ஒரு வீட்டை கட்டு, ஃபிரௌனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அவர்கள் சொல்வதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் சுவர்க்கம் என்பது உண்மை என்று பதிந்து விட்டது. சுவர்க்கத்தை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாம் சுவர்க்கத்து இன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒன்றுமில்லை. ஆனால் நமக்கு சுவர்க்கமா இந்த உலக லாபமா என்று நம்மிடம் கேட்டால் வாயினால் நம்முடைய பதில்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் சுவர்க்கத்திற்குத்தான் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு சுவர்க்கத்தான் வேண்டும் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும், ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். வெற்றி என்று அங்கே குறிப்பிடுவது எதை? சுவர்க்கத்தை. அழைப்பு விடுக்கப்படுகிறது, நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். சுவர்க்கத்திற்காக எதுவும் செய்வோம் என்று கேட்கிற போது சொல்லுகிறோம். நம்முடைய நடத்தை என்ன சொல்லுகிறது என்றால், இல்லை, தூக்கம்தான் எங்களுக்கு சுகம் தரக்கூடியது. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி நடக்க போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லும் போது ரௌபத்தும் மின் ரியாதில் ஜன்னா என்று சொல்கிறார்கள். சுவர்க்கத்து பூங்கா என்று இதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், இதா மரர்தும் பி ரௌதத்தின் மின் ரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, சுவன பூங்காக்களில் ஒன்றை நீங்கள் கடந்து சென்றால் அதில் மேய்ந்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா ரியாதுல் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்து பூங்கா என்று எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஜாலிசுல் திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பேசப்படுகிற சபைகள் என்று சொன்னார்கள். இப்படியான மஜ்லிஸுகள் சுவர்க்கத்து பூங்கா. இதற்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதே தினத்திலே மிக முக்கியமான ஒரு மேட்சும் நடக்கிறது. ஒரு ஃபைனலோ அல்லது நம்முடைய நாடு விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான மேட்சோ நடந்தால் மக்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள்? நாங்கள் எதையும் தியாகம் செய்து சுவர்க்கத்தை பெற தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா அல்லது அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா என்று பார்க்கும்போது விளையாட்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதுதான் பிராக்டிக்கலாக இன்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அதாவது மனிதன் இரண்டு நிலைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவனுடைய வாயால் வாழுகிறான், நாவினால் வாழுகிறான், எதை கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை சொல்லிவிடுவான். இன்னும் ஒன்று அவனுடைய நடத்தை. நடத்தை அவனுடைய பேச்சுக்கு முரண்பாடாக இருப்பதை பார்க்கிறோம். இப்ப சுவர்க்கம் என்பது உண்மை என்று நம்முடைய ஆழ்மனம் நம்பினால், நம்முடைய உள்ளங்களில் உறுதியாக பதிந்து விட்டால் சுவர்க்கத்திற்காக எதுவும் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்களை பார்க்கிறோம். அவர்கள் மக்காவிலே வைத்து அந்த மக்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை போதிக்கவில்லை. எப்படி தொழுவது, எப்படி நோன்பு நோட்பது, எப்படி ஹஜ் செய்வது, எப்படி ஹிஜாப் அணிவது, எப்படி குடும்பம் நடத்துவது, இந்த செய்திகளை அவர்களுக்கு சொல்லவில்லை. மக்காவில் இருந்த 13 ஆண்டுகளும் கொள்கையை சொன்னார்கள். அதிலே பிரதானமான கொள்கை மறுமை பற்றிய கொள்கை. அந்த மறுமை பற்றிய கொள்கையிலே மறுமை ஒன்று சாத்தியமானது என்பதை அறிவுபூர்வமாக அந்த சமூகத்திற்கு நிரூபித்து காட்டினார்கள். தாவரங்களை, ஏனைய அல்லாஹ்வுடைய படைப்புகளை அந்த மக்களுக்கு எடுத்து காட்டி, இப்படியெல்லாம் இல்லாமையில் இருந்து ஒன்றை உண்டாக்குகிறவனுக்கு இருக்கிற உங்களை அழித்துவிட்டு மீண்டும் உண்டாக்குவது சிரமமான ஒரு காரியம் அல்ல. நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தீர்கள், இந்த உலகமே இல்லாமல் இருந்தது. இல்லாமல் இருந்த இந்த உலகத்தை படைத்து, இதிலே இல்லாமல் இருந்த உங்களை படைத்து, இப்போது மரணிக்க செய்கிற அல்லாஹ்வுக்கு உங்களை மீண்டும் எழுப்புவது சிரமமா என்பன போன்ற அறிவுபூர்வமான கேள்விகளை அந்த மக்களிடத்திலே கேட்டு மறுமை என்பது உண்மையானது என்கிற கருத்தை அந்த மக்களுடைய உள்ளங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதற்கு பிறகு சுவர்க்கத்தை அவர்களுக்கு காட்டுகிறார்கள். சுவர்க்கத்தை பற்றி அந்த சஹாபாக்களிடத்தில் விலாவாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல் குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன், உங்களுடைய உள்ளம் விரும்புகிற அனைத்தும் அந்த சுவர்க்கத்திலே கிடைக்கும். இஷ்தஹா, இஷ்தஹா என்றால் உள்ளத்தில் வரக்கூடிய எல்லா விதமான ஆசைகளும், என்ன நம்முடைய உள்ளத்தில் ஆசையாக தோன்றுகிறதோ அவை அனைத்தும் உங்களுக்கு சுவர்க்கத்திலே கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா ததஊன், நீங்கள் கேட்பதும் கிடைக்கும், நினைப்பதும் கிடைக்கும், கேட்பதும் கிடைக்கும்.
அப்படியான சுவர்க்கம் என்று சொன்னார்கள். சில ஹதீஸ்கள் அவர்கள் சொல்லும் போது சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்து கனிகளை நின்றவர்களாகவும் உட்கார்ந்திருக்கிறவர்களாகவும் படுத்துக்கொண்டும் அனுபவிப்பார்கள். அவர்கள் படுத்துக்கொண்டு ஒரு கனியை, ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பழம் அவர்கள் முன்னால் வரும். ஒரு பறவை பறந்து செல்கிறது. அந்த பறவையை பார்த்து கொண்டிருக்கிற சுவர்க்கவாசி இது ஃப்ரை பண்ணப்பட்டு நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போது அது ஃப்ரை ஆகி நம் முன்னால் கொண்டு வரப்படும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்படியான இன்பங்கள் நிறைந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணியிருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது. அங்கே சில பெயர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் பெயர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள பெயர்கள். இன்பங்களோ வித்தியாசமானவை. அந்த சுவர்க்கத்தை பற்றி அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகளை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள், நம்பினார்கள், அது உண்மை என்று நம்பினார்கள். அந்த சுவர்க்கத்து பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை சஹாபாக்கள் 100% நம்பினார்கள். அந்த பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, சுவர்க்கத்திலே உள்ள ஒரு பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் உலகம் பிரகாசிக்கும் என்றார்கள். சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் உலகம் பிரகாசிக்கும். அந்த பெண் அணிந்திருக்கிற முந்தானை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள். இப்படியான பெண்கள் கன்னியர்களாக இருப்பார்கள். அவர்களை மனிதர்களோ ஜின்களோ ஏற்கனவே தீண்டி இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய அழகை பற்றி சொல்லும் போது அவர்கள் எந்த அளவுக்கு அழகானவர்கள் என்றால், அவர்களுடைய கைகளை பார்த்தால் கைகளுக்குள் உள்ளே உள்ள எலும்புகளும் எலும்புக்குள்ளே உள்ள மச்சையும் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல் குர்ஆனும் ஹதீஸும் அவர்களை பற்றி சொல்கிறது. இதை சஹாபாக்கள் நம்பினார்கள். சுவர்க்கத்து வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சுவர்க்கத்திலே எல்லோரும் சுகமாக இருப்பார்கள், சகோதரர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலே வாழும் போது மனிதனை பொறுத்தவரையில் மிக பலவீனமானவனாக இருந்து கொண்டு பொறாமைப்படுவது, அநியாயம் செய்வது, காழ்ப்புணர்வு கொள்வது, இப்படியான நோய்களோடு இருக்கிறான். ஒரே ஜமாத்தில் இருப்பான், ஒரே கூட்டத்தோடு வாழ்வான், பொறாமைக்காரனாக இருப்பான். நல்ல நண்பர் வட்டமாக இருப்பார்கள், பொறாமை இருக்கும். ஆனால் சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் அங்கு பொறாமை என்பதே கிடையாது. பொறாமை எதுவுமே இல்லாமல் அனைவரும் நல்ல சகோதரத்துவத்தோடும் நட்போடும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போன்று சுவர்க்கத்தில் நுழைகிற எல்லோருமே இளைஞர்களாகத்தான் சுவர்க்கத்திற்குள் நுழைவார்கள். ஒரே வயதை உடையவர்களாக இருப்பார்கள், இளைஞர்களாக இருப்பார்கள். சுவர்க்கத்திலே மவுத் என்பது கிடையாது. இந்த சுவர்க்கத்தில் நுழைகிறவர்கள் அனுபவிக்க வேண்டும், அதற்காகத்தான் சுவர்க்கம். அனுபவிப்பதற்கு அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உண்பதில், குடிப்பதில், உடலுறவு கொள்வதில், எல்லாவற்றிலும் 100 பேருடைய பலம் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. சுவர்க்கத்தில் அவன் அனுபவிக்கிறான். அவனுக்கு பல மனைவிகளை மனைவியாக ஆக்கிக் கொள்வதை சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா அனுமதித்திருக்கிறான். இந்த சுவர்க்கத்திலே அவர்கள் ஓரிடத்திலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனுபவிப்பதற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் சுவர்க்கத்திலே இருக்கின்றன. ஆற்றோரங்கள் இருக்கின்றன. சுவர்க்கத்திலே கௌசர் என்கிற ஒரு விசேடமான ஆறு உண்டு. அந்த ஆற்றை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அந்த ஆற்று நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட மதுரமானது. அதனுடைய கீழே இருக்கிற கற்களை பார்த்தால் முத்துக்களாகவும் மரகதங்களாகவும் இருக்கும். அதனுடைய ஓரத்தில் உள்ள மணல்கள் கஸ்தூரிகளாக இருக்கும். அந்த ஆற்றுக்கு பக்கத்திலே மரங்கள் நிற்கும். அந்த மரங்கள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு அடியை கொண்டதாக இருக்கும். அதனுடைய கிளை பறந்ததாக இருக்கும். ஒரே அடி,
ஆனால் கிளையை பார்த்தால் ஒரு வருடம் நடக்கக்கூடிய அளவு தூரத்தில் கிளைகள் படர்ந்து கிடக்கும், கீழே பெஞ்சுகள் கிடக்கும். அந்த பெஞ்சுகளிலே சுவர்க்கவாசிகள் தங்களுடைய மனைவிமாரோடு போய் உட்கார்ந்து அந்த சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்திலே சின்ன குழந்தைகள் முத்துக்கள் போன்று மரகதங்கள் போன்று அங்குமிங்கும் ஓடி வந்து கொண்டிருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை நமக்கு சொல்கிறார்கள். சுவர்க்க மனிதனுக்கு இயல்பாக மாளிகைகள், வீடுகள், சொத்துக்கள் என்றால் ஆசை. அவனுடைய கட்டடங்களை எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான் அந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். தன்னுடைய வீட்டிலே இருக்கிற வீட்டு கட்டிட அமைப்பு இப்படியானது, அதிலே உள்ள தளபாடங்கள் இப்படியானவை என்று அவன் பார்க்கும்போது அவனை அறியாமல் மகிழ்ச்சி அடைகிறான். சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த சுவர்க்கம் என்கிற அந்த பூங்காவிலே இவர்களுக்கு மாளிகைகள் கட்டப்படும். அந்த மாளிகைகள் எப்படி இருக்கும் என்றால், அந்த மாளிகையின் ஒரு கல் தங்கக்கல்லாகவும் அடுத்த கல் வெள்ளிக்கல்லாகவும் மாறி மாறி, ஒரு கல் தங்கக்கல் அடுத்த கல் வெள்ளிக்கல், தங்க வெள்ளியால் அந்த மாளிகை கட்டப்பட்டு கஸ்தூரியால் பிளாஸ்டர் பண்ணப்படும். இப்படியான மாளிகைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறான். இன்னும் வித்தியாசமான சில அமைப்புகள் எப்படி என்றால், ஒரு முத்தை எடுத்து அந்த முத்தை கொடைந்து அதனை ஒரு மாளிகையாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படி ஆக்கும் போது அந்த முத்துக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நடந்தால் நடந்து கொண்டே போகலாம். இந்த மாளிகையின் அமைப்பு உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் எல்லாம் தெரியும், ஆனால் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவை தெரிய மாட்டாது. அந்த கட்டடங்கள் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் எல்லாம் தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவை தெரிய மாட்டாது. அப்படியான ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த மாளிகைகளை அமைத்திருக்கிறார். அந்த மாளிகையிலே போடப்படுகிற கட்டில்கள், ஏனைய பயன்படுத்துகிற பாத்திரங்கள், இவைகளை பற்றியும் அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. இந்த மாளிகை, ஆற்றோரம், தோப்புகள் இதனோடு நின்றுவிட்டால் மனிதனுடைய அந்த ஆசை அடங்காது. இந்த மனிதன் ஷாப்பிங் செய்வதற்கான வசதிகளும் சுவர்க்கத்திலே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சந்தைகள் இருக்கின்றன. இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் என்றெல்லாம் அதில் போவதை ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயமாக நினைக்கிறோம். வார இறுதியிலே குடும்பத்தோடு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வருவது என்பது குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்ப அல்லாஹு தஆலா அங்கே சுவர்க்கத்திலே சந்தைகளை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த சந்தையில் உள்ள ஸ்பெஷல் தன்மை என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் மனிதனுடைய ஒரு வீக்கான சைக்காலஜி, தன்னுடைய மனைவியை அவன் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் பார்க்கும்போது மிக கவர்ச்சியானவளாக, அழகானவளாக தெரிவாள். திருமணம் முடித்த புதிதிலும் அவனுடைய மனைவி மிகவும் கவர்ச்சியான ஒரு பெண்ணாக, அழகான பெண்ணாக அவனுடைய பார்வைக்கு தோன்றுவாள். காலம் செல்ல செல்ல அவனுடைய மனைவி அவனுக்கு அழகற்றவளாக மாறுவாள். அவனுடைய பார்வைக்கு அவனுடைய மனைவியிடம் இருக்கிற கவர்ச்சி போதாமல் போகும். இது உலகத்தில் மனிதனிடம் இருக்கிற ஒரு பலவீனமான சைக்காலஜி. ஆனால் சுவர்க்கத்தில் உள்ள நிலைமையை பாருங்கள். அந்த சந்தைக்கு போய் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். வீட்டிலே வந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவான், நீ ஏற்கனவே இருந்ததை விட அழகாக இருக்கிறாய். மனைவியும் சொல்லுவாள், நீங்களும் ஏற்கனவே இருந்ததை விட உங்களுடைய அழகு அதிகரித்திருக்கிறது. சந்தையிலே அவர்கள் நிற்கும் போது ஒரு தென்றல் வீசியது. அங்கே அந்த தென்றல் அவர்களில் பட்டு அவர்களில் ஏற்பட்ட மாற்றம் அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியான எல்லா இன்பங்களும் சுவர்க்கத்திலே கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னதை சஹாபா பெருமக்கள் ஈமான் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, சுவர்க்கவாசிகள் இவ்வளவு இன்பங்களை, இது மிகச் சுருக்கமாக ஒரு சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட்டேன் நேரத்தை கருத்தில் கொண்டு. இப்படியான இன்பங்களை எல்லாம் சுவர்க்கவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களிடம் அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கும் போது சுவர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த மஹ்ஷரிலே
சூரியனை தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நீ நிறுத்திய போது பெற்ற பிள்ளையை கண்டு தாய் விரண்டோடி அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிலருடைய முகங்கள் எல்லாம் பயத்தினால் கருத்து விகாரமாக இருந்த அந்த நேரத்தில் அலம் துபய்யித் வுஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ பிரகாசிக்க செய்யவில்லையா? சிராத் என்ற அந்த பாலத்தை கடப்பதற்கு மக்கள் தடுமாறிக் கொண்டிருந்த நேரத்திலே அதை இலகுவாக கடக்கிற பாக்கியத்தை நீ எங்களுக்கு தரவில்லையா? இந்த சுவர்க்கத்தில் எங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களையும் நீ தந்திருக்கிறாய், இதை விடவும் மேலதிகமாக என்ன எங்களுக்கு தேவை? இந்த இன்பங்களையே அனுபவிப்பதற்கு நேரம் போதாமல் இருக்கிற போது இன்னும் வேண்டுமா என்று எங்களிடம் நீ கேட்கிறாயா என்று கேட்கும் போது ஒரு சத்தம் வரும், இன்னலக்கும் மௌஇதன் யுரீது அன் யுன்ஜிஸகுமு, அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றப் போகிறான் என்று சொல்லும் போது அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அந்த நேரத்தில் சுவர்க்கவாசிகள் படைத்த ரப்புல் ஆலமீனை அவர்களுடைய வெற்றி கண்களால் நேரடியாக பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் அவர்களுக்கு மனைவிமார், சுவர்க்கத்திலே ஆற்றோரங்கள், பூங்காக்கள், தங்கம், வெள்ளி, கஸ்தூரி, முத்து, மரகதம், சந்தைகள் என்று இருந்த அந்த இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக ஆகிவிடும். அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பது சுவர்க்கவாசிகளுக்கு மிகுந்த இன்பமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பாக்கியம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த செய்திகளை எல்லாம் சஹாபா பெருமக்கள் நம்பினார்கள். இதுதான் முக்கியம். இங்கே இது நடக்கும், இது நிச்சயமானது, எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டது என்று அவர்கள் நம்பியதனால் இதற்காக என்ன விலை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். அங்கே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னரே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிபர், அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மூதாட்டி, அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர். இந்த மூன்று பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மூன்று பேரும் அடிமைகளாக இருந்தவர்கள். எனவே மக்கத்து முஷ்ரிக்குகள் அவர்களை கடுமையான கொடுமைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். சில நேரங்களில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிப்பார்கள், அடித்து நீரிலே அமிழ்த்துவார்கள். அப்படி நீரில் அமிழ்த்தி பிடிப்பார்கள். மார்க்கத்தை, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்தை நீ விட வேண்டும், முஹம்மதை நீ திட்ட வேண்டும் என்று நிர்பந்திப்பார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வயோதிப பெண்மணி என்று பார்க்காமல் அவரை அடிப்பார்கள், அவரை தூஷண வார்த்தைகளால் திட்டுவார்கள். இந்த காட்சிகளை அதே போல யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் செய்வார்கள். இந்த காட்சிகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் வேதனைப்படுவார்கள். கவலையோடு பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த கூட்டம் சென்ற பின்னால் இவர்களிடம் வந்து சொல்லுவார்கள், சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்குரிய இடம் சுவர்க்கம்தான் என்று சொல்வார்கள். அதை அந்த குடும்பம் நம்பியது. இந்த வார்த்தையை ஈமான் கொண்டது. எனவே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர் திசையில் கட்டப்பட்ட 2 ஒட்டகங்களின் அவர்களுடைய கால்களை கட்டி 2ஆக கிழித்து கொலை செய்தார்கள். பொறுத்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தது சுவர்க்கம் உண்மை, இந்த உலக வாழ்க்கை என்பது எப்போது ஒரு நாள் முடியும், எனவே அந்த சுவர்க்கத்தில் உள்ள இன்பம் உண்மையானது, எனவே அதற்காக 2ஆக கிழிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லை என்று அவர் நம்பினார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூ ஜஹல் அடித்து கொடுமைப்படுத்தி ஒரு வயோதிப பெண் என்று பார்க்காமல் சபையிலே வைத்து நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டு கடைசியிலே மர்மஸ்தானத்தில் அம்பை வைத்துக் கொண்டு கேட்கிறான், என்ன சொல்கிறாய்? அவர்களுடைய காதுகளில் எதிரொலிக்கிறது, ரீங்காரம் செய்கிறது, ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கமாகும். அந்த வார்த்தை அவர்களுடைய காதுகளில் திரும்ப திரும்ப கேட்கிறது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவிலே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உறுதியோடு இருக்கிறார்கள். மர்மஸ்தானத்தில் அவன் குத்தி அவர்களை ஷஹீதாக்குகிறான். நம்பினார்கள். சகோதர சகோதரிகளே, நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதுதான். நாம் வார்த்தைகளால் நிறைய சுவர்க்கத்தை பேசுகிறோம்,
சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறோம். உட்கார்ந்து உள்ளத்தால் இந்த சம்பளத்தை போன்று, இந்த பொருளை போன்று, அந்த இன்பத்தை போன்று இதை நம்ப நம்மால் இன்னும் முடியவில்லை என்பதுதான் நம்மிடத்தில் இருக்கிற பிரச்சனை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களிடம் அவர்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். என்ன விலை? சுவர்க்கம். இது நாம் நம்புகிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை சில சஹாபாக்களிடம் ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த வசனம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எட்டுகிறது. அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பி வைத்திருப்பதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாத வரை நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவே முடியாது என்று குர்ஆன் வசனம் அருளப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். உண்மையா என்று கேட்டுக்கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், உண்மையானது. உடனடியாக அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவிலே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது. செழிப்பான பரக்கத்தான ஒரு தோட்டம். அந்த மதீனாவிலே உள்ள எல்லோருக்குமே அந்த தோட்டத்தில் ஒரு கண். எனக்கு இந்த தோட்டம் இருக்கக்கூடாதா என்று யாருக்குமே விற்காமல் நான் அதை விரும்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சுவர்க்கம் வேண்டும். எனவே அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்து விடுகிறேன். சுவர்க்கம் என்ற அந்த வார்த்தையை நம்பினார்கள். எனவே அவர்களால் முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அங்கே சஹாபாக்களை ஜிஹாதிலே தூண்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த். வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின்பால் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லும் போது உமைர் இப்னுல் ஹமாம் என்கிற நபித்தோழர் ஒரு கூடையிலே கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை வைத்து சாப்பிட்டு கொண்டு வருகிறார். வந்தவர் இந்த அழைப்பை கேட்டு நிற்கிறார். ஜிஹாதுக்காக வேண்டித்தான் வந்திருக்கிறார். மீண்டும் அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. நின்று கொண்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜன்னத்துன் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் என்ன சந்தேகம்? சுவர்க்கம் வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது என்று சொன்ன நேரத்தில் பஹின் பஹின் என்று சொன்னார். இந்த பஹின் பஹின் என்று அரபியிலே பயன்படுத்துவது ஒன்றை பிடிக்காமல் சொல்லுகிற வார்த்தை அல்லது நம்பாமல் சொல்லுகிற வார்த்தை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள், நாம் சொன்னதை இவர் நம்பவில்லையோ, அதனால் தான் பஹின் பஹின் என்று சொல்கிறாரோ என்று திரும்ப அழைத்து கேட்டார், உமைரே, நீர் ஏன் பஹின் பஹின் என்று சொன்னீர்? அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ல இன் இஷ்து ஹத்தா ஆகுல ஹாதிஹி தமராத் ல இன்னஹா ஹயாத்துன் தவீலா. இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிற அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் இருந்து விட்டால் இந்த உலக வாழ்க்கை எனக்கு நீண்டதாக மாறிவிடுமே என்று நினைத்துத்தான் பஹின் பஹின் என்று சொன்னேன் என்று சொல்லி அந்த பேரிச்சம்பழங்களை எறிந்துவிட்டு களத்தில் இறங்கி வேகமாக போராடி ஷஹீதாக்கப்பட்டு சொர்க்கத்தை அடைந்து கொள்கிறார். உயிரை கொடுப்பதற்கு தயாராகிறார். ஏன் கொள்கிறார்? உயிரை கொடுப்பதற்கு தயாராகிறார். ஏன்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சுவர்க்கம் அது உண்மை என்று அவர் நம்பினார். எனவே அவர் உயிரை கொடுப்பதற்கு தயாராகிறார். உஹது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு உருவாகின்றது. பின்பக்கத்தால் வந்த எதிரிகள் எதிர்பாராத விதமாக வெற்றி களிப்பில் இருந்த முஸ்லிம்களை தாக்கி விடுகிறார்கள். முஸ்லிம்கள் தடுமாறி போகிறார்கள், சிதறி ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களோ என்கிற ஒரு செய்தியும் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதரின் கடைவாய்ப்பற்கள் உடைக்கப்பட்டன, கன்னத்தில் காயம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நேரத்திலே அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மிக வேகமாக
உஹதை நோக்கி செல்கிறார். இடையிலே அவரை சந்தித்த ஒரு நபித்தோழர், இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், இன்னி லஅஜிது ரீஹல் ஜன்னதி தூன உஹத், சுவர்க்கத்தின் வாடை உஹதுக்கு பக்கத்திலே வீசுவதை நான் உணர்கிறேன் என்றார். போய் போராடுகிறார். போராடி கொலை செய்யப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அங்கே ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்களை அடையாளம் காணுகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஜனாசா இருக்கிறது, யாருடையது என்று தெரியவில்லை. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி அங்கே வந்து நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது யார் என்று பார் என்று. அவர் பார்க்கிறார், அடையாளம் காண முடியவில்லை. அந்த அளவுக்கு உடம்பிலே 80க்கு மேற்பட்ட வெட்டு காயங்களும் அம்பு காயங்களும் இருந்தன. அவ்வளவையும் சகித்துக் கொண்டு அவர் போராடினார். கடைசியில் அவருடைய பெருவிரலில் ஒரு வித்தியாசமான அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தை வைத்து இவர்தான் அனஸ் என்று அவருடைய சகோதரரை அடையாளம் கண்டு கொண்டார். இப்ப சுவர்க்கம் உண்மை, இதை அடைந்து கொள்வதற்குரிய வழி எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனச்சாட்சிகளிடத்திலே கேளுங்கள், அப்படி நம்மால் முடியுமா? சாதாரணமாக சின்ன பிரச்சனைகளை கூட விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனோநிலையில் தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் என்று நிறைய பேசுவோம். ஒருவருக்கு நான் அநீதி இழைத்து விட்டேன், அந்த சகோதரர் வந்து என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அவரை மன்னிக்க முடியாத ஒரு மனோநிலையோடு தான் சொர்க்கத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொர்க்கத்தை பற்றி நிறைய பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் என்னால் முடிவதில்லை. ஏதாவது கொஞ்சம் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக அல்லது வந்தவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டி கொடுக்கிற நிலையில் இருக்கிறோம். தர்மம் என்பதை விட கடமையாக்கப்பட்ட ஜக்காத், இது சரியான முறையில் கணக்கு பார்த்து மக்களால் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் சொர்க்கத்தை நம்பிய நிறைய மக்கள் அப்படி செய்வதில்லை. தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தொழுகையாளிதான், ஃபஜ்ர் தொழுகை இருக்காது. ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டால் அந்த ஃபங்க்ஷன் முடியும் வரைக்கும் உள்ள தொழுகை கிடையாது. பயணம் சென்று விட்டால் தொழுகை கிடையாது. நோயாளியாக இருந்து விட்டால் அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் தொழுகை கிடையாது. ஆனால் பேசும் போதெல்லாம் சொர்க்கத்தை பற்றி பேசுவார். என்னுடைய இறுதி இலக்கு சொர்க்கம் என்பார். அல்லாஹ்விடத்திலே போய் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு என்று துஆவும் செய்வார். ஆனால் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதை செய்வதற்கு இவர் தயாராக இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக எதுவும் செய்வார். ஹலாலான வழியிலும் செய்வார், ஹராமான வழியிலும் செய்வார். சில நேரங்களில் கடுமையாக ரிஸ்க் எடுப்பார். உயிரை கூட பணயம் வைத்து ஒரு தொழிலை செய்தால் மிக அதிகமான லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கும் தயாராகி விடுவார். ஏனென்றால் இந்த பணத்தை கண்ணால் பார்க்க முடிகிறது, இதில் வருகிற லாபத்தை நேரடியாக அனுபவிக்க முடிகிறது, இதிலே கிடைக்கிற சுகம் இன்பம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, இதை நேரடியாக பார்க்கிறார். ஆனால் சுவர்க்கத்து இன்பத்தை அப்படி அவரால் இதுவரை பார்க்க முடியவில்லை, நம்பவும் இல்லை. அதனால் சுவர்க்க விஷயத்தில் அவர் ஒரு பலவீனமான போக்கை கடைபிடிக்கிறார். இந்த சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார். சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள். தபூக்குக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். தபூக் என்பது அந்த நிகழ்வு யுத்தம் நடைபெறவில்லை. ஆனால் தபூக்கை நோக்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். எதிரிகள் என்று சொல்லும் போது குறிப்பாக ரோம், ஏனைய பகுதிகளில் இருக்கிற எல்லா எதிரிகளும் சேர்ந்து அவர்களை தாக்க வரப்போகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மஷூரா செய்துவிட்டு, நாம் மதீனாவுக்குள் இருக்கக்கூடாது, மதீனாவை விட்டு வெளியே சென்றால் வழியில் வைத்து அவர்களை நாம் எதிர்கொள்ளலாம் என்று ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் இந்த ஏற்பாடு செய்யும் போதுள்ள சிச்சுவேஷன் எப்படி என்றால், கடுமையான கோடை,
கடும் உஷ்ணம். உங்களுக்கு தெரியும், அரேபியாவிலே இப்போது இந்த வளர்ச்சி அடைந்து மரங்கள் எல்லாம் நாட்டப்பட்ட இந்த காலத்திலே இருக்கிற அந்த உஷ்ணத்தை கூட நம்மால் தாங்க முடியாது. அந்த காலத்திலே மரங்கள் கிடையாது. அப்படியான அந்த உஷ்ணமான கடும் கோடை காலம் ஒன்று. இரண்டாவதாக அதுதான் பேரிச்சம்பழம் அறுவடை செய்கிற காலம். மதீனாவில் இருந்த மக்களுடைய பிரதானமான தொழில் பேரிச்சம்பழம் தான். இப்ப பேரிச்சம்பழம் அறுவடை செய்கிற காலம். இந்த நேரத்தில் ஒரு யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்த வஹீயின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த இக்கட்டான நேரத்திலே தயார் செய்யப்படுகின்ற இந்த படைக்கு யாரெல்லாம் ஏற்பாடுகள் செய்கிறார்களோ, ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். ஒரு இக்கட்டான நேரத்தில் அனுப்பப்படுகிற இந்த படையை தயார் செய்வதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்றார்கள். அந்த யுத்தத்திற்கு சுமார் 30,000 சஹாபாக்கள் பேர் கொடுத்தார்கள். சகோதர சகோதரிகளே, 30,000 சஹாபாக்கள் வெயில் என்றும் பார்க்காமல், கடுமையான சூடு என்றும் பார்க்காமல், அவர்கள், உங்களுக்கு தெரியும், பேரிச்சம்பழம் டைமுக்கு அறுவடை செய்யாவிட்டால் அது ஒட்டகத்திற்கு தான் உணவாக மாறும், சாப்பிட முடியாது. அந்த பேரிச்சம்பழங்கள் அவர்களுடைய பிரதானமான வருமானத்தையும் கைவிட்டு விட்டு அனைவருமே சுமார் 30,000 சஹாபாக்கள் பேர் கொடுக்கிறார்கள். இந்த 30,000 சஹாபாக்களும் தபூக்கை அடைவதென்றால், தபூக் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியது மதீனாவில் இருந்து. அவ்வளவு தூரம் செல்வதென்றால் பல நாட்கள் எடுக்கும். அங்கே நிற்கிற நாட்களில் செலவுக்கு பணம் தேவை. இந்த ஏற்பாடும் தேவையாக இருக்கிறது. சதக்காவை தூண்டுகிறார்கள். சுவர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த அழைப்போடு சொல்லும் போது முதலாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டுக்குள் செல்கிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மடியிலே 1000 தங்க காசுகளை கொட்டுகிறார். இப்படி கொண்டு வந்து 1000 தங்க காசுகளை போடும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பர்ர இப்னு அஃபான் மா ஃபஅல். உஸ்மான் இப்னு அஃபான் இதற்கு பிறகு எது செய்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் என்றார்கள். சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பொதுவாக முனாஃபிக்குகள் இருந்து கொண்டு அதை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் போய் போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள் இருந்தவற்றை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். சில சஹாபாக்கள் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க, ஒரு அள்ளி ஈச்சம்பழம் தான் இருக்கிறது. அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது ஒரு நபித்தோழர் வருகிறார். மக்கள் கூட்டமாக நிற்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்திற்காக ஏதாவது கொடுத்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. எனவே இந்த யுத்தத்திற்காக என்னுடைய மானத்தை தர்மம் செய்கிறேன் என்றார். அதாவது மானத்தை தர்மம் செய்வதென்றால் அர்த்தம், யாராவது அவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அவர்களை நான் மறுமையிலே பழி தீர்க்க மாட்டேன், மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சற்று தாமதித்து கேட்டார்கள், மானத்தை தர்மம் செய்தவர் எங்கே என்று கேட்டார்கள். அவர் பயந்து போய் வருகிறார், ஏதோ தப்பு செய்து விட்டோமோ, நாம் பிழையான ஒரு முடிவெடுத்து விட்டோமோ என்று பயந்து கொண்டு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், நீ செய்த தர்மத்தை 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றார்கள். இப்படி அந்த சஹாபாக்கள் சுவர்க்கம் என்று அழைத்தவுடனே சுவர்க்கத்திற்காக வேண்டி எதுவும் செய்வதற்கு தயாரானார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், சுவர்க்கத்திற்குரிய வழி எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் சுவர்க்கம் என்பது உண்மை என்பதையும், சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானவை என்பதையும் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் அப்பால் நாம் ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் قال أشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وأن عيسى عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم وأن الجنة حق والنار حق أدخله الله الجنة على ما كان من العمل. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும்,
நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அவனுடைய அடியார் என்றும் சாட்சி சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போட்ட ஒரு வார்த்தை என்றும் ஈமான் கொண்டு, சுவர்க்கம் உண்மையானது நரகம் உண்மையானது என்று ஈமான் கொண்டு நடப்பாராக இருந்தால் அவருடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப சுவர்க்கம் உண்மை என்று ஈமான் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்னால் என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், எந்த டவுட்டும் கிடையாது. நான் ஒருவர் நிற்கிறேன் என்பதில் ஒரு கடுகளவு சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. இதைவிட அதிகமாக சுவர்க்கம் என்பது உண்மையான சகோதரிகளே. உங்களுக்கு முன்னால் என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், எந்த டவுட்டும் கிடையாது. நான் ஒருவர் நிற்கிறேன் என்பதில் ஒரு கடுகளவு சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. இதைவிட அதிகமாக சுவர்க்கம் என்பது உண்மையானது என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய உயிர்களையும் உடைமைகளையும் அதற்காக வாங்கி இருக்கிறான் என்கிற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும். அந்த நம்பிக்கை உறுதியாகாத வரையில் சுவர்க்கம் சுவர்க்கம் என்று பேசிக்கொண்டே இருப்போம். வாழ்க்கை அதற்கு மாற்றமானதாகவே இருக்கும். இந்த சுவர்க்கத்திற்கு என்ன வழி, சுவர்க்கம் செல்வதற்கு என்ன வழி என்று நாம் கேட்டால், இஸ்லாம் நிறைய வழிகளை சுவர்க்கத்திற்குரியதாக காட்டுகிறது. சுவர்க்கம் செல்வதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலே பிரதானமான சில வழிகளை மாத்திரம் இந்த இடத்தில் அடையாளப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத அல தௌஹீதி தஹலல் ஜன்னah. யார் தௌஹீதோடு மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லும்போது, இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. நிச்சயமாக யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ, ஷிர்க் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவர் ஒதுங்கும் தலம் நரகமாகும். இப்படியான அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு மறுமையில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கும்போது சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு பிரதானமாக ஒரு மனிதனுடைய கொள்கை சீரானதாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கொள்கை இருக்கிறது. எல்லா சமயத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும், எல்லா மதங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும், எல்லா இயக்கங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் கொள்கைகள் இருக்கின்றன. ஆனால் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற கொள்கை அவரிடம் வர வேண்டும். அதாவது கொள்கை என்பதை பொறுத்தவரையில் நாம் அரபியிலே அதை அகீதா என்று சொல்கிறோம். இந்த அகீதா என்ற இந்த கொள்கை ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளையும் சரியான முறையில் புரிந்து ஈமான் கொள்வது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த கொள்கையை எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அமைப்பில் அந்த கொள்கையை புரிந்து ஈமான் கொள்வது. இது சுவர்க்கத்திற்கு நாம் செல்லக்கூடிய மிக பிரதானமான வழியாகும். இந்த 6 அடிப்படைகளிலும் ஆக முக்கியமானது தௌஹீத். தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிந்துணர்வு, அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மில் யாருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும்? எனக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியுமா என்று உங்களிடத்தில் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். பெரும்பாலானவர்களுடைய விடை இல்லை என்றுதான் வரும். பெரும்பாலான மக்களுக்கு அல்லாஹ்வை தெரியாது. அல்லாஹ் இருக்கிறான் என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் எப்படி தெரிந்து கொண்டோம் என்கிற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கும் போது விடை கிடையாது நமக்கு.
சில அல்லாஹ்வை அறிந்து தெரிந்து இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர்களையும் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்த பரம்பரை முஸ்லிம்களில் ஒரு சிலரையும் தவிர பெரும்பாலான மக்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்பது தெரியாது. அல்லாஹ்வை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டால், வீட்டிலெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அதை வைத்து தெரிந்து கொண்டேன் என்பதை தவிர வேறு எந்த விளக்கமும் கிடையாது. இதனால் தான் நம்முடைய நிலையை பாருங்கள். ஒரு டிராபிக் போலீஸுக்கு பயப்படுவோம், ஒரு ரவுடிக்கு பயப்படுவோம், சட்டங்களுக்கு பயப்படுவோம், அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டோம். நடக்கிறதா இல்லையா? துபாயை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே டிராபிக் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆனது என்று நீங்கள் அறிந்து வைத்திருப்பதனால், எல்லாம் கேமராவினால் அல்லது ராடரினால் கவனிக்கப்படுகிறது என்று தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால், எந்த இடத்தில் எவ்வளவு ஸ்பீடாக போக வேண்டுமோ அந்த அளவுதான் ஸ்பீடாக செல்கிறீர்கள். வேகத்தை அதிகரிக்க மாட்டீர்கள், சிக்னல் கிராஸ் பண்ண மாட்டீர்கள், நோ பார்க்கிங்கில் வாகனத்தை கொண்டு பார்க் பண்ண மாட்டீர்கள். ஏன்? தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்தில் பார்க் பண்ணினால் ஃபைன் அடிப்பார்கள், ஸ்பீட் கிராஸ் பண்ணினால் இந்த தண்டனை கிடைக்கும், ஸ்பீட் போனமாக இருந்தால் இந்த தண்டனை கிடைக்கும், சிக்னல் கிராஸ் பண்ணினால் இந்த தண்டனை கிடைக்கும். நம்புகிறோம், எனவே பயப்படுகிறோம். தனிமையில இருக்கிறோம், விபச்சாரம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் விபச்சாரம் செய்கிறோம். யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக ஒரு ஹோட்டல்ல போறது, யாருக்கும் தெரியாம மதுபானம் அருந்துவது சான்ஸ் கிடைத்தால் செய்கிறோம். கம்பெனியில் திருடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் திருடுகிறோம். செய்ய வேண்டிய பாவங்களை எல்லாம் தனிமையில் செய்கிறோம். இங்கே ஒரு டிராபிக் போலீஸுக்கு பயப்படுகிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படவில்லை. என்ன காரணம்? இவனை நம்புகிற அளவுக்கு அல்லாஹ்வை நான் நம்பவில்லை, அல்லது இவனுடைய வல்லமையை புரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு புரியவில்லை. அல்லாஹ்வை தெரியாது. அல்லது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அதிகமாக நேசிக்க வேண்டியவர் யார் என்று கேட்டால், பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுகிற பதில் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று. ஆனால் முதலில் நாம் நேசிக்க வேண்டியது அல்லாஹ்வை. அல்லாஹ்வை நேசிப்பது கடமை. ஆனால் அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. சில நேரங்களில் அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம் ஒரு அளவு. ஏன்? நம்முடைய சின்ன வயதிலிருந்து அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், இப்படியான வார்த்தைகள் நம்முடைய காதில் கேட்கிறது. மிம்பரிலே ஹத்தீப் ஏறினாலும் என்ன சொல்லி தருகிறார்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு சைட் பயம், ஏனென்றால் அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. இதை சொல்லி இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வை நேசிக்கிற வீதம் நம்மிடத்திலே மிக குறைவு. அதனாலதான் நீண்ட நேரம் நம்மால் தொழ முடிவதில்லை. தொழுகையில் நம்முடைய நிலை என்ன? யார் சிறிய சூறாக்களை ஓதி தொழுவிக்கிறாரோ அவரை அதிகமாக நேசிப்போம். நீண்ட நேரம் ஒரு இமாம் ஓதி தொழுகை நடத்தினாராக இருந்தால் நமக்கு கோபம் வரும். இரண்டாவது சலாம் சில நேரங்களில் பெரும்பாலானவர்கள் வெளியில் தான் கொடுக்கிறார்கள். முதல் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இரண்டாவது சலாம் கொடுக்கும் போது வெளியே நிற்பார். ஏனென்றால் இவ்வளவு ஒரு சங்கடமான ஒரு இடத்துக்குள்ள, உதாரணமாக இந்த இடத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஏர் கண்டிஷன் கிடையாது, கடுமையான உஷ்ணமாக இருக்கிறது, வேர்த்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்? இந்த இடத்திலிருந்து ஓடத்தான் பார்ப்போம். இதே போலதான் இன்றைக்கு நம்முடைய தொழுகைகளுடைய நிலை இருக்கிறது. எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓட நினைக்கிறோம். ஏனென்றால் நம்ம அல்லாஹ்வுக்கு பயம். நீங்க வீட்டில் பார்க்கலாம், சில கோபப்படுகிற தந்தைகள் இருப்பார்கள், கோபக்காரர்கள், எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான் வரும். இப்படியான தந்தைகளோடு பிள்ளைகள் நெருங்க விரும்புவதில்லை. அந்த தந்தையோட கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கும், நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். தந்தையை கண்டாலே குழந்தைகளுக்கு ஒரு வகையான அலர்ஜி. அல்லது பாடசாலைகளில் பார்ப்பீர்கள், சில ஆசிரியர்கள் இருப்பார்கள்,
எந்த நேரமும் கடுமையான போக்குடையவர்கள். எனவே மாணவர்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள். இது போன்றுதான் அல்லாஹ்வை நெருங்குகிற விஷயத்தில் நம்முடைய நிலை இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுகைக்காக வேண்டி வந்தால் ஃபர்லான தொழுகை அல்லாமல் சுன்னத்தான தொழுகைகள் அவர்களாக விரும்பி செய்யக்கூடிய அந்த தொழுகையில் ஒரு ரக்காத்திலே சூரத்துல் பக்கராவையும், ஒரு ரக்காத்தில் சூரத்து ஆல இம்ரானையும் சூரத்து நிசாவையும், 2வது 3வது 4வது அத்தியாயங்களை ஒரு ரக்காத்தில் ஓதிருக்கிறாங்க. நம்மளால ஒரு சிட்டிங்ல கூட ஓத முடியாது. நோன்பு காலத்துல கூட ஒரு சிட்டிங்ல உட்கார்ந்து இந்த 3 சூறாவை மோதலுமாண்ட ஓத முடியாது. அவங்க ஒரு ரக்காத்தில் ஓதி இருக்கிறார்கள். கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுவார்கள். ஏன்? ஒரு அடியான் தன்னுடைய தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான். இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு வ ஹுவ ஃபிஸ் ஸலா. ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அதை பெரும் பாக்கியமாக நினைப்பதா, ஒரு சங்கடமா நினைக்கிறதா? பெரும் பாக்கியமாக நினைக்க வேண்டும். ஆனால் யார் நினைப்பார்? அல்லாஹ்வை நேசிக்கிறவர் நினைப்பார். இன்றைக்கு நம்முடைய இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் சில ஜாஹிலியத்துகள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பான். இந்த பெண்ணை நேசித்தால் அந்த பெண்ணோடு உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பான். டைம் போறதே அவனுக்கு புரியாது. இப்போ வைரமுத்து ஒரு கவிதையில் அவனுடைய ஒரு புத்தகத்திலே சொல்லும் போது, இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற ஒரு புத்தகத்திலே சொல்லுகிறான். காதலித்து பார் என்ற ஒரு கவிதையிலே என்ன சொல்லுகிறான் என்றால், காதலித்தால் அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வந்த இடையில சொல்கிறான், காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும். காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும், சந்தித்தால் வருடங்கள் நிமிடங்களாகும் என்றான். அந்த காதலனும் காதலியும் சந்தித்து விட்டார்களாக இருந்தால் ஒரு வருடம் உட்கார்ந்த ஒரு நிமிடம் போற மாதிரி இருக்குமா? ஏன்? அவன் அவளை நேசிக்கிறான். அப்போ ஒரு அடியான் அல்லாஹ்வை நேசிக்கும் போது இதையெல்லாம் கடந்த அன்புதான் அல்லாஹ்வின் மீது ஏற்பட வேண்டும். அப்படி அன்பு ஏற்பட்டு விட்டால் இந்த அடியானுக்கு போய் எந்த நேரமும் நம்ம பூஸ்டர் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புஷ் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க சான்ஸ் கிடைக்கும் அல்லாஹ்விடம் போவதற்கு, உடனடியாக அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய நோன்பு, கடமையான நோன்போட சுன்னத்தான் நோன்புகளை பிடிப்பான். என்றால் சுன்னத்தான் நோன்பு முடிச்சு அல்லாஹ்வோட நெருக்கம் அதிகமாக கிடைக்கும். சுன்னத்தான தொழுகைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவான் என்றால் அல்லாஹ்வோடு நெருக்கம் அதிகமாகும். அல்லாஹ்வை இவன் நேசிக்க வேண்டும். ஆனால் இவன் அல்லாஹ்வை நேசிக்கிறானா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறானும் இல்லை, அல்லாஹ்வை நேசிக்கிறானும் இல்லை. ஏன்? அல்லாஹ் எனக்கு தெரியாது. இன்று ஹுத்துபா பிரசங்கங்களிலும் சரி, பயான்களிலும் சரி என்ன செய்கிறோம்? சட்டங்களை பற்றித்தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி தொழுவது? நீங்க தமிழ்ல உள்ள புக்கெல்லாம் எடுத்து பாருங்க. வந்திருக்கிற புக்ல கிட்டத்தட்ட 99% சட்டங்களை பற்றி தான் இருக்கும். எப்படி தொழுவது, எப்படி நோன்பு நோட்பது, எப்படி உலுஹியா கொடுப்பது, எப்படி அகீகா கொடுப்பது, எப்படி ஹத்னா செய்வது, எப்படி திருமணம் முடிப்பது, சட்டங்கள் தான் இருக்கும். அகீதா புக்கை காட்டுங்க. தமிழ்ல நீங்க அகீதா புத்தகங்கள், அதாவது அல்லாஹ்வை பற்றி பேசுகிற நூல்கள், புத்தகங்களை காட்டுங்கள் என்று கேட்டால், யாராவது இமாம் இப்னு தைமியா எழுதின புத்தகம் டிரான்ஸ்லேட்டட் பண்ணப்பட்டு இருக்கின்ற ஒரு 3-4 புத்தகத்தை காட்டுவோம். என்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகம் அதிகமாக நடப்பதில்லை. அதான் மாற்று மத சகோதரர்களுக்கும் அல்லாஹ்வை பற்றி சொல்ல நமக்கு தெரியல. உண்மையிலே அல்லாஹ்வை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு யாரும் இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியக்கூடிய ஒருவனிடம் அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாஹ்விடம் இருந்து வந்த மெசேஜ் அது. எனவே அவன் அதை நேசித்து அதற்கு கட்டுப்பட உடனடியாக தயாராகுவான். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், திருநாமங்கள் எத்தனை என்று கேட்டால் இன்றைக்கும் நிறைய பேர் 99 என்று சொல்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எத்தனை என்று கேட்டால் 99 திருநாமங்கள் என்று தான் சொல்வார்களே தவிர அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றிய ஒரு தெளிவான கருத்தை சொல்ல மாட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 கிடையாது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எத்தனை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த பல திருநாமங்களுக்குள் அல்லாஹ் 99 திருநாமங்களை தேர்வு செய்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இவ்வளவு திருநாமங்களுக்குள் 99 இருக்கின்றன. இந்த திருநாமங்களை பொருள் விளங்கி யார் மனனமிடுகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களும் பொருளோடு பாடமானவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று. யாரும் ரெடி இல்லை. எனக்கு 99 திருநாமங்களும் பொருளோடு கருத்தோடு பாடம் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சரி, 99 வேண்டாம், ஒரு 10 திருநாமத்தை பொருளோட சொல்ல முடியுமா? இப்ப இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் மார்க்கத்தில் ஆர்வம் உள்ள சகோதரர்கள். இன்றைக்கு தமிழ் பேசுற மக்கள் இவ்வளவுதான் இல்லை, துபாயில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிறைய மக்களுக்குள் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்று கேள்விப்பட்டதும் வந்திருக்கிற நாம் மார்க்கத்தில் ஆர்வம் இருக்கிற காரணத்தினால் தான் வந்திருக்கிறோம். ஒரு 10 பேரை உடனடியாக சொல்லி மீனிங் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நம்முடைய மனச்சாட்சிகள் அதுக்கு பதில் சொல்லும். அதே டைம்ல இந்தியா டீம்ல இருக்கிற கிரிக்கெட் டீம்ல இருக்கிற விளையாட்டு வீரர்களை கேட்டால் பயோகிராஃபி அப்படியே சொல்லுவோம். இவர் இத்தனையாம் ஆண்டு பிறந்தவர், அவருக்கு எத்தனை வயது, எத்தனை செஞ்சுரி அடித்திருக்கிறார், எத்தனை விக்கெட் எடுத்திருக்கிறார், முழு தகவலும் இப்ப ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு எல்லார்ட்டையும். இலங்கை டீமை கேட்டால் உடனடியாக சொல்றதுக்கு இருக்கு. நடிகர் நடிகைகளை பற்றி கேட்டால் உடனடியாக ஃபிங்கர் டிப்ஸ்ல தகவல் இருக்கு. படைச்ச ரப்ப கேட்டால் எதுவும் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த யதார்த்த இதை நீங்கள் யதார்த்த பூர்வமாக சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. எங்கே இருக்கிறோம் நாம்? சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், தௌஹீத் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் தெரியாது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் தெரியாது. சிஃபாத் என்னன்னு கேட்பாங்க சிலர். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் என்பது நம்ம அரபிலே அப்படி சொல்லிட்டு போனோம் என்றால் சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, அந்த சிஃபாத் என்று ஏதோ அரபில சொல்லிட்டு போனீங்களா, அது என்னண்டு? இப்பவும் நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கீங்க, சிஃபாத் என்று ஏதோ சொல்றாரு. அதாவது அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் படிச்சிருக்கிறோமா? குர்ஆனில் தேடி இருக்கிறோமா? ஹதீஸில் தேடி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படிப்பட்டவை என்பது தெரியுமா? அந்த பண்புகளை படித்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை படித்து பார்த்தால் ஒரு கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்பது அப்படியே சொல்லப்படும். கடவுளுக்கு இருக்க வேண்டிய அத்தனை தன்மைகளும் அங்கே அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. நமக்கு தெரியாது. சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறோம். எல்லோரும் ஒரு தத்துவம் பேசுவது, எல்லோருக்கும் எண்ணம் சுவர்க்கம் செல்வது தானே. எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையானவை, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். எனவே எங்களோட நோக்கம் நல்ல, சுவர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், 2வது அத்தியாயத்தில், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும். அதாவது உங்களில் முயற்சி செய்கிறவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளாமல் நீங்கள் இலகுவாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ரிஸ்க் எடுக்க வேண்டும். சுவர்க்கம் சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை, சின்ன பரிசு கிடையாது, ஆறுதல் பரிசு அல்ல. சுவர்க்கம் என்பது எல்லா விதமான இன்பங்களும் நிறைந்த நிரந்தரமான ஒரு இடம். நிறைய சலரையோடு ஒரு அமீருடைய, ஒரு ஷேக்குடைய வீட்டிலே வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதை அடைந்து கொள்வதற்காக நிறைய ரிஸ்க் எடுப்பார்கள். என்ன வழிகளில் போனால் அதை அடைந்து கொள்ளலாமோ என்று அதற்குரிய வழிகளை எல்லாம் தேடி ரிஸ்க் எடுப்பார்கள். இன்னைக்கு கல்வி துறையை நீங்கள் எடுத்தாலும் சரி, என்ன துறையில போனால் கூடுதலாக உழைக்கலாம், சம்பாதிக்கலாம் என்று கருதுகிறார்களோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அதுல நிறைய ரிஸ்க் எடுக்கிறார்கள். என்றால் அதனுடைய விளைவு சுகமானது.
இப்ப சுவர்க்கத்து சுகம் என்பது நிரந்தரமானது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் 60-70 தான். அமார் உம்மத்தி மபைன 60 வ 70. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், படித்த மேதையாக இருந்தாலும், மிக பெரும் ஆட்சியாளராக இருந்தாலும், இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவனுடைய ஆயுள் காலம் என்பது 60-70 தான். மேக்சிமம் அவன் ஒரு 100 வருடங்கள் வாழலாம். அதோடு அவனுடைய கதை முடிகிறது. ஆனால் சுவர்க்கத்திற்குள் சென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா மௌத்தை ஒரு ஆட்டு வடிவத்தில் கொண்டு வந்து சுவர்க்கத்தில் வைத்து அறுத்து விடுவான். சுவர்க்கத்தில் மௌத் என்பது கிடையாது. சுவர்க்கத்திற்கு முடிவு இல்லை. அங்கே எல்லாமே இன்பம்தான், சுகம்தான். அந்த சுகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக இலகுவாக, ஜஸ்ட் லைக் தட், கொஞ்சம் தொழுவது அல்லது கொஞ்சம் தர்மம் செய்வது, இஸ்லாம் பேசுவது, இப்படி ஏதாவது ஒரு கெதரிங் 3 மாதத்துக்கு ஒரு முறை நடந்தால் அதில் கலந்து கொள்வது, சுவர்க்கம் போய்விடலாம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் பகல் கனவு காணுகிறார்கள், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ரிஸ்க் எடுக்க வேண்டும். சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கஷ்டப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன خلو من قبلكم மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்-தர்ரா வஸுல்ஸிலு. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், சோதனைகள், இடுக்கண்கள் வராமல் இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அவர்கள் வறுமைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் யாருக்கு இறங்கியது சகோதர சகோதரிகளே? நமக்கு இறங்குவதற்கு முன்னால் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி 2ஆக கிழிக்கப்பட்டாரே யாசிர், அவருக்கு இறங்கிய வசனம். மர்மஸ்தானத்திலே குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாரே சுமையா, அவருக்கு இறங்கப்பட்ட வசனம். நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டாரே ஹப்பாப், அவருக்கு இறங்கிய வசனம். அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன خلو من قبلكم. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் வராமல் நீங்கள் இலகுவாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்டால், நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம், என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம், குர்ஆனை படிப்பதற்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம், என்ன தியாகம் செய்திருக்கிறோம், அதற்காக என்ன நியத்து வைத்திருக்கிறோம், அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்ற ஒரு ஆசை நம்முடைய உள்ளங்களிலே உதித்திருக்கிறதா என்று கேட்டால் எதுவும் கிடையாது. ஆனால் சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். எங்க ஷார்ட் கட் இருக்கிறது? தேடித்திருக்கிறோம். உம்ராவுக்கு போனா சுவர்க்கம், ஹஜ்ஜுக்கு போனா சுவர்க்கம் இல்ல சகோதரர்களே. ஃபர்ஸ்டுக்கு அல்லாஹ்வை தெரிய வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய தெளிவில்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கு முன்னால் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கிறது. கபருக்குள்ளே ஒரு சோதனை இருக்கிறது. கபருக்குள்ள ஃபர்ஸ்டா கேட்கப்படுற கேள்வி என்ன? எந்த நாட்டில் ஜாப் செய்தாய், எந்த ஃபீல்டில் தொழில் செய்தாய், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, உன்னிடம் இருந்த சொத்துக்கள் எப்படிப்பட்டவை, உன்னிடம் எத்தனை கிலோ தங்கம் இருந்தது, உனக்கு எத்தனை நிலம் இருந்தது, காணி இருந்தது, இந்த விஷயங்களா கேட்கப்படும். முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்கிற கேள்விதான் முதல் கேள்வி. தந்தையை கேட்பதும் இல்லை, தாயை கேட்பதும் இல்லை. உன்னுடைய ரப்பு யார்? முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்கிற கேள்விதான் முதல் கேள்வி. தந்தையை கேட்பதும் இல்லை, தாயை கேட்பதும் இல்லை. உன்னுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வை தெரிந்திருக்க வேண்டும். நான் உங்களிடம் அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிற நாம், சக மனிதர்கள் நண்பர்கள் நம்மிடத்திலே உனக்கு அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கிற நாம், முன்கரம் நக்கீரும் கபருக்குள் வந்து நம்மிடத்திலே உனக்கு உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் துணிச்சல் வருமா? இங்கே சாதாரணமான ஒரு மனிதன், நிறைய நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் சவுதி அரேபியாவில் போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலே தர்பியா நிகழ்ச்சி என்றும் இப்படியான மார்க்க நிகழ்ச்சி என்றும் அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியும் என்று துணிந்து சொல்லக்கூடியவர்கள் எழும்புங்கள் என்று கேட்டால் துணிந்து எழுந்து சொல்ல முடியாத நிலையில் நிறைய பேர் இருப்பதை பார்க்கிறோம். ஏன்? உண்மையில் தெரியாது. முதலாவது அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பெயர் என்ன என்று கேட்போம். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அந்த பெயருக்கு என்ன பொருள் என்று கேட்போம்.
அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்போம், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்போம். அல்லாஹ்வுடைய வல்லமைகள் என்ன என்று கேட்போம், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்போம். பதில் இல்லை. ஆதாரம் தெரியுமா? அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்துள்ளான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் படித்து நம்புகிறோமா? அல்லாஹ் தஆலா மறுமையிலே வருவான் என்கிற விஷயத்தை படித்து ஏற்றுக்கொள்கிறோமா? வெறுமனே இந்த பயான்களின் ஊடாக மாத்திரம் சில தகவல்களை பெற்றுக்கொண்டு அதுதான் அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் மற்றவர்களுக்கும் கூட அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த முடியாத நிலை. இன்னும் ஒரு பெருங்கூட்டம் அல்லாஹ்வுடைய சாதாரணமான படைப்புகளை போய் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு உயர்த்துகிற நிலையை பார்க்கிறோம். கபர்களிலே உள்ளவர்கள் அல்லது உயிரோடு இருக்கிற சில நல்ல மனிதர்கள் அல்லது அவர்களாக உருவாக்கி கொண்ட கற்களும் மரங்களும் சிலைகளும் இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு கொண்டு செல்கிற நிலையை பார்க்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வை தெரியாது. அல்லாஹ்வை தெரிந்தால் ஒரு அவுலியாவிடம் போய் கேட்க வேண்டுமா? அல்லாஹ்வே சொல்லுகிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி. என்னுடைய அடியார்கள் உன்னிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லு. என்னிடம் அவர்களை பிரார்த்திக்க சொல்லு. அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்கிற இந்த ஒரு வார்த்தையே அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்வதற்கு போதுமானது. ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு நமக்கு கருத்து தெரியாது, படிக்கவில்லை, முயற்சி செய்யவில்லை. எல்லாவற்றிற்கும் முயற்சி செய்கிறோம். இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக, இந்த உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக மேக்சிமம் முயற்சி செய்கிறோம். என்ன தியாகங்களை எல்லாம் செய்கிறோம். பெற்றோர் ஊரிலே மௌத்தாகிறார்கள், இங்கே இருந்து உழைக்கிறோம். நம்முடைய பெற்றோர் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், இங்கே நாம் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனைவி அங்கே நம்முடைய சுகத்தை இழந்திருக்கிறார், நாம் மனைவியுடைய சுகத்தை இழந்து இங்கே இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? உலக இன்பங்களுக்காக வேண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கவும் இவ்வளவு தியாகம் செய்யவும் முடியும் என்றால் மறுமையிலே கிடைக்க போகிற அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கலாமை நாம் படிக்க கூடாதா? குர்ஆனை படிப்பதற்காக ஒரு வகுப்பை ஏற்பாடு செய்யக்கூடாதா? உலமாக்களை நாடக்கூடாதா? ஹதீஸை படிக்க கூடாதா? சிந்திக்க வேண்டும். எனவே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய கொள்கை சீராக வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே என்று தத்துவம் பேசிக்கொண்டு நாம் இருக்கிறபடி அப்படியே இருந்து அல்லாஹ்வை பற்றிய எந்த ஒரு தகவலும் சரியான முறையில் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும் சொல்லித் தந்த முறையில் இல்லாமல் நாம அல்லாஹ்வை கற்பனை பண்ணி கொண்டிருந்தால் கபருக்குள்ள போய் மன் ரப்புக என்று கேள்வி கேட்கும் போது நிச்சயமாக நாம் அனைவரும் தடுமாற வேண்டி வரும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவது வழி கொள்கை சீர்திருத்தம். சில சகோதரர்கள் இந்த ஆழமான விஷயம் பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால் எல்லோரும் சுவர்க்கம் போவார்கள் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உறுதியாக மனங்களிலே பதித்துக் கொள்ளுங்கள். யாருடைய அகீதா, கொள்கை குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும், அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகளை சஹாபாக்கள் எப்படி தெளிவுபடுத்தினார்களோ அந்த அடிப்படையிலும் புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் நிச்சயமாக சுவர்க்கம் செல்லுவார். ஏனையவர்கள் நிச்சயமாக நரகம் செல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து சரியான கொள்கையை அறிந்து பின்பற்றி சுவர்க்கம் செல்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அடுத்ததாக சுவர்க்கம் செல்வதற்குரிய இன்னும் ஒரு மிக முக்கியமான வழி அல்லாஹு தஆலா சூரத்து நாஸிஆத் 40வது 41வது வசனங்களிலே சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து, யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய நஃப்ஸை இச்சைகளை விட்டும் மனோ இச்சைகளை விட்டும் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் ஒதுங்கும் தளம் நிச்சயமாக சுவர்க்கமாகும். இப்ப சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இரண்டாவது பிரதானமான வழி மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், பயப்பட வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நிச்சயித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மௌத். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன்
யக்கீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு என்று மௌத்துக்கு யக்கீன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல் யக்கீன் என்று சொன்னால் நிச்சயமானது, உறுதியானது என்பது அர்த்தமாகும். இப்போ மௌத் என்பது நம் எல்லோருக்கும் நிச்சயமானது. ஆனால் எப்போது மௌத்தாகுவோம் யாருக்கும் தெரியாது. நம்முடைய மௌத் எப்போது இடம்பெறும் என்பது யாருக்குமே தெரியாது. அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய அஜலை தீர்மானித்து விட்டான். எவ்வளவு காலம் வாழ்வோம் என்கிற பீரியட்டை தீர்மானித்து விட்டான். தாயினுடைய வயிற்றில் வைத்து மீண்டும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ்வளவு காலம்தான் வாழ்வோம். அது அல்லாஹுக்கும் அல்லாஹ் அறிவித்த மலக்குகளுக்கு மாத்திரமே தெரியும். எந்த இடத்தில் மௌத்தாகுவோம், எப்போது மௌத்தாகுவோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மௌத் என்பது நிச்சயமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிகும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபி புரூஜின் முஷய்யதா. பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட நேரத்தில் மௌத் வரும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகி கொண்டு செல்லுகிற போது உலகத்திற்கு என்று ஒரு ஆயுள் இருக்கிறது. அந்த ஆயுளும் முடிவடையும். உலக ஆயுளுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவுக்கு இரண்டு விதமான அடையாளங்களை சொன்னார்கள். ஒன்று சிறிய அடையாளங்கள், இன்னும் ஒன்று பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து அவை ஒன்றில் நடந்து முடிந்து விட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன. எஞ்சி இருப்பது பெரிய அடையாளங்கள் மாத்திரமே. பெரிய அடையாளங்கள் எப்படி என்றால், ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போன்றவை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதாவது அந்த நூலை கட் பண்ணிவிட்டால் முத்துக்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று விழுவது போன்று அந்த பெரிய 10 அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரும். அதுக்கு பிறகு உலகம் அழிந்துவிடும். உலகம் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா பூமியை வேறு பூமியாக மாற்றுவான். வேறு பூமியாக மாற்றி இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இருந்த அத்தனை பேரையும் அதில் எழுப்புவான். அந்த பூமி சுடப்பட்ட ஒரு ரொட்டியை போன்றிருக்கும். அதிலே ஓடி ஒதுங்குவதற்கு மரங்களோ நிழல்களோ கட்டிடங்களோ எதுவுமே இருக்க மாட்டாது. சூரியனை அல்லாஹு தஆலா நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வருவான். யாருடைய உடம்பிலும் ஆடை இருக்காது. ஆண்களும் பெண்களும் ஆடையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த நேரம் மிக பயங்கரமானதாக இருக்கும். ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளையை பல வருடங்களுக்கு பிறகு அங்கே சந்திக்கும் போது, மகனே மகளே என்று அவனிடத்தில் ஓடிச் செல்லாமல், என்னுடைய மகன் நிற்கிறான், என்னுடைய மகள் நிற்கிறாள், இவர்களிடம் சென்றுவிடக் கூடாது, தப்பி ஓடுவோம் என்று பெற்ற பிள்ளையை கண்டு தாய் விரண்டு ஓடுவாள். தாயை கண்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள். ஏனென்றால், தாயே உங்களுடைய நன்மைகளில் கொஞ்சத்தை எனக்கு தந்து விடுங்கள் என்று அந்த நேரத்தில் கேட்டு விடுவார்கள் என்கிற பயத்தினால். இப்படியான நேரத்திலே மனிதர்கள் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள். கரண்டை வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, சிலரை கழுத்து வரை, சிலரை வேர்வை அப்படியே மூழ்கடித்து விடும். மக்கள் அங்குமிங்கும் ஓடித் திரிவார்கள். எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இருக்காது. சுமார் 50,000 வருடங்கள் அளவு மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படியான நேரத்திலே மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடுவார்கள். ஏதாவது ஒரு முடிவை பெற்று தாருங்கள் என்று கேட்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அதற்குரியவன் அல்ல. நூஹிடத்திலே செல்லுங்கள் என்றதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுப்புவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னால் முடியாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் அதற்குரியவன் அல்ல, ஈசாவிடம் செல்லுங்கள் என்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவை பெற்று தாருங்கள் என்று கேட்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இதற்குரியவன் நானும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போங்கள், நானும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போங்கள் என்றது. மக்கள் எல்லோருமே
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிற இடத்தை நோக்கி வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதாவது ஒரு முடிவை பெற்று தாருங்கள், சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் நிற்கிறது, உஷ்ணம் தாங்க முடியவில்லை, நாட்களும் மிக நீண்டதாக போய்கொண்டிருக்கிறது என்று அந்த மக்கள் மன்றாடும் போது அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் இஷ்ஃபா துஷஃபா சல் துஅதா. முஹம்மதே, உன்னுடைய தலையை உயர்த்து, ஷஃபாத் செய்யுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும், நீ கேள் உனக்கு தரப்படும் என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருந்து எழுந்து அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு மன்றாடுவார்கள். அப்போது கேள்வி கணக்கு ஆரம்பமாகும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எல்லோரோடும் நேரடியாக பேசுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நேரடியாக பேச ஆரம்பித்தால் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பான். உன்னுடைய ஆயுளை என்ன செய்தாய்? உன்னுடைய இளமையை, வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி போனது? உனக்கு நான் தந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய்? தொழுதாயா? இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கும் போது குற்றவாளியாக நிற்கிற இந்த மனிதன், இவனுடைய இயல்பை குற்றம் செய்து விட்டால் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தொடர்ந்து கேள்வி கேட்பதை இவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வலது பக்கம் பார்ப்பான். வலது பக்கம் அவன் தேடி குவித்தவை அத்தனையும் இருக்கும். தொழாமல் இருந்தது, நோன்பு நோக்காமல் இருந்தது, ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தது, விபச்சாரம் செய்தது, வட்டி சாப்பிட்டது, எல்லா பாவங்களும் குவிந்து போயிருக்கும். அதிர்ச்சி அடைவான். இவ்வளவும் நான் செய்தவைகளா என்று பயந்து போய் இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கம் அவன் தேடி குவித்தவைகள் இருக்கும். இந்த நேரத்தில் நடுநடுங்கியவனாக பயந்து போய் அல்லாஹ்வை பார்ப்போம் என்று நிமிர்ந்து பார்ப்பான். மாயரா தில்கா வஜ்ஹிஹி இல்லன்னார், முன்னால் நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தகுன்னார் 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 வலௌ பிஷிக்கி தம்ரா. நரகத்துக்கு பயப்படுங்கள், நரகத்தை அஞ்சுங்கள், ஒரு ஈச்சம்பள பேரிச்சம்பள துண்டையாவது தர்மம் செய்து நரகத்துக்கு பயப்படுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நிலையை ஒருவன் பயந்து, இதான் மகாம ரப்பி, அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற இந்த நிலையை பயந்து, வனஹன் நஃப்ஸ, நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு அதிசயமான படைப்பாக அல்லாஹ் நம்மில் இந்த மனதை ஆக்கியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீரானால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய இதயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஆபத்தான உறுப்பு. இந்த இதயம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நிச்சயமாக வெற்றி. நிறைய தொழுதோம், நிறைய நோன்பு நோற்றோம், நிறைய ஜக்காத்து கொடுத்தோம், நிறைய தான தர்மம் செய்தோம், நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணினோம், இல்ல, எவ்வளவு உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் வெற்றி. இந்த விஷயத்தை சொல்வதற்காக அல்லாஹ் குர்ஆனில் எப்படியான ஒரு வழிமுறையை கையாள்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வதற்கு சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் உடனே நம்புவார்கள். ஆனால் அல்லாஹ் சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் வஷம்சி வதுஹாஹா என்று ஆரம்பித்து 11 தடவைகள் அல்லாஹ் தொடர்ச்சியாக சத்தியம் செய்கிறான். உண்மை அல்லாஹ்வை நேசிக்கிற மக்கள் இந்த சூரா ஓதும் போது அழாமல் இருக்க முடியாது. ஒரு தந்தை ஒரு செய்தியை சொல்றதுக்காக பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன் பிள்ளைகள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், வல்லாஹி சொல்லுகிறேன்,
என்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு 5 தரம் சத்தியம் பண்ண உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு அழ ஆரம்பிச்சிடும். சும்மா சொல்லுங்க பாப்பா, ஒரு தரம் சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் இப்படி சத்தியம் பண்ணுகிறீர்கள் என்று. அல்லாஹ் 11 தடவைகள் சத்தியம் செய்கிறான் என்றால் உண்மையில் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட மக்கள் அழுவார்கள். 11 தடவைகள் அல்லாஹ் சத்தியம் செய்து விட்டு சொல்லுகிற மெசேஜ் என்ன தெரியுமா? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது. யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு தோல்வி. உள்ள பரிசுத்தம், உள்ளத்தை கட்டுப்படுத்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மிக அவசியமான ஒரு தொழிற்பாடாக ஒரு வேலையாக இருக்கிறது. சுபஹாத் என்கிற சந்தேகங்கள் நம்முடைய உள்ளங்களில் நிறைந்து போயிருக்கிறது. இஸ்லாமிய அகீதாவை பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால் அல்லாஹ்வில் சந்தேகம், கலா கதிரில் சந்தேகம், மறுமையில் சந்தேகம், ஏன் சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலேயே சந்தேகம் வருகிறது. இப்போது இப்படி சொல்லியிருப்பார்களா, அப்படி சொல்லியிருப்பார்களா, இந்த ஹதீஸ் உண்மையாக இருக்குமா இல்லையா, டவுட் வருகிறது. இதான் சுபஹாத் என்று சொல்வது. சுபஹாத் என்கிற சந்தேகங்கள், ஷஹவாத் என்கிற இச்சைகள், உலக ஆசை, உலக மோகம், உலக சுகங்களில் கொண்ட நாட்டம், இவைகளால் உள்ளம் கரைபடிந்திருக்கிறது. இதனுடைய விளைவால் பெருமை, பொறாமை, ஆணவம், காழ்ப்புணர்வு, நயவஞ்சகம், சுயநலம், மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்கள், சந்தேகங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் இருக்கிற காரணத்தினால் குர்ஆனும் ஹதீஸும் பெரிய அளவு நம்முடைய உள்ளங்களில் தாக்கம் செலுத்தாமல் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சூரத்துல் அன்ஃபாலிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா. அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்கிறான். குர்ஆன் ஓத கேட்டால் ஈமான் அதிகரிக்கிறதா? இப்ப குர்ஆன் வசனம் ஒன்றை ஓதிவிட்டு இன்று அதை விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாக ஆக்கி கொண்டு செல்கிறோம். குர்ஆன் ஓதுவது என்பது சிரமமாக நமக்கு இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅதும் மின் கலாமி ரப்பிக்கும். உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாம் ஓத ஓத இன்னும் ஓத வேண்டும் போன்றே உங்களுக்கு இருக்கும். நம்மளால் ஓத முடிகிறதா? மறுமை நாளை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். மன்னரைகளை கடந்து செல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு சொல்வார்கள், நரகத்திற்கு அஞ்சுங்கள், நரகத்திற்கு அஞ்சுங்கள் என்று சொல்லும் போது மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிற சஹாபாக்கள் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை புதைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுவார்கள். இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் கிடையாது. பாவம் செய்துவிட்டு சஹாபாக்கள் அதற்குரிய பரிகாரத்தை தேடி அலைந்து திரிவார்கள், வருடக்கணக்கில் அலைவார்கள். காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி மனிதன் என்கிற அடிப்படையில் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். விபச்சாரம் செய்துவிட்டு தவறு செய்து விட்டேன் என்று என்பதை உணர்ந்ததும் தீர்வு தேடி சுமார் 3 வருடங்கள் அலைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விபச்சாரம் செய்து ஒரு சில தினங்களிலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வயிற்றில் வளர்கிற குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. குழந்தை பெற்று பிரசவருதுவோடு நிஃபாசோடு குழந்தையை கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை குழந்தை பெற்று விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது, பாலூட்டி விட்டு வா. அதற்கு பிறகு 2 வருடங்கள் பாலூட்டி விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தை சாப்பிடுகிறது, கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு வருகிறார்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கல்லால் இருந்து கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். 3 வருடங்கள் அலைந்தார்கள்.
உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் பாவம் செய்துவிட்டு நம்மால் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பாவமே நமக்கு வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. பாவமான சூழல்களில் வாழும் போது நிறைய பாவங்களை செய்கிறோம், அதை ஃபீல் பண்ணுவதே கிடையாது, பாவத்திற்காக வருத்தப்படுவதே கிடையாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவங்கள் செய்துவிட்டு நம்முடைய சுஜூதுகளில் கிடந்து தொழுகைக்கு பிறகு கண்ணீர் சிந்தி அழுது மன்றாடி துஆ செய்த அனுபவங்கள் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். கடமைகள் விடுபடுவது மிக பெரும் பாவம். ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி எத்தனை சகோதர சகோதரிகள் அழுதிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தொழுகை தவறி போய்விட்டது என்பதற்காக வேண்டி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் சில நேரங்களில் பாவத்தை செய்துவிட்டு பெருமையாக பேசுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டிக்கு வாகனம் எடுத்து பெருமையாக ஓட்டுகிறோம், வட்டிக்கு கடன் எடுத்து பெரிய வீடு கட்டி பெருமை அடைகிறோம், வட்டிக்கு பொருட்களை வாங்கி வீட்டிலே வைத்து வீட்டை அலங்கரித்து அதிலே பெருமை அடைகிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவது, நம்மை நாம் நல்லவர்களாக நினைப்பது. அதாவது பயான்கள் பண்ண போனால் சொல்லுவார்கள், அவர்கள் அப்படி பண்ணுகிறார்கள், இவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள், எனவே இந்த தலைப்பில் பேசுங்கள் ஷேக் என்று சொல்லுவாங்க. பயான்ல உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சப்ஜெக்ட்ல பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க உட்கார்ந்திருக்கிறவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கு அவருக்கு நல்ல ஒரு பயான் என்று. பயான் முடிந்து வெளியே போகும்போது சொல்லிக்கொண்டு நண்பர்கள் 4-5 பேர் சேர்ந்து சொல்லிட்டு போறாங்க, அந்த டீமுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நாம் எல்லோரும் பரிசுத்தமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை பாவி என்று நினைக்கிறோம். இதுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. இந்த ஃபித்னாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டால் நம்முடைய சகோதரத்துவம் தானாக கட்டி எழுப்பப்படும். நான் கொஞ்சம் சுன்னாவில் ஆர்வம் காட்டினால் மற்றவர்கள் எல்லோரையும் வழிகடர்களாக பார்ப்பது, நான் கொஞ்சம் இபாதத்தில் ஆர்வம் காட்டிட்டேன் என்றால் மற்ற சகோதரர்கள் எல்லோருமே நரகவாசிகள் என்று பார்ப்பது, நான் ஓரளவு ஹராமான காரியங்கள் இருந்து நீங்கி விட்டேனாக இருந்தால் அடுத்தவர்களை நரகவாசிகளாக அடையாளப்படுத்துவது. இந்த நிலை நம்முடைய சமூகத்தில் நிறையவே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் ஒரு காலமும் பரிசுத்தப்படுத்தாதீர்கள். ஹுவ அலமு பிமன் இத்தகா, உங்களில் தக்வா உள்ளவர்கள் யார் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற நேரத்திலே அவர்கள் சுவர்க்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகையை கண்டார்கள். அதை பார்த்துவிட்டு உள்ளே போகாமல் வெளியே வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில கருத்துக்களை வந்து சொல்லுவார்கள். அந்த கருத்துக்கேற்ப அல் குர்ஆன் வசனம் இறங்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காது கேட்கவே சொல்லி இருக்கிறார்கள், லவ் சலக உமருன் வாதியன், உமர் ஒரு வாதியால் சென்றால், ஒரு ஓடையால் சென்றால் ஷைத்தான் அந்த பக்கமே வரமாட்டான். இப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? எங்கே இருப்போம்? இந்த சர்டிபிகேட் கிடைக்காம நம்முடைய ஷேக் சொல்லுவார், நீங்க சரியான கொள்கையில் இருக்கிறீங்க, நீங்க சரியான மன்ஹஜில் இருக்கிறீங்க, நீங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டார் என்றால் அதே நமக்கு தலைக்கணமாக மாறுகிறது. மற்றவர்கள் எல்லோரையும் நரகவாசிகளாக பார்க்கிறோம். ஆனால் இந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மைக்குண்மையாக வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது. எனவே அவர்களுடைய நிலைப்பாட்டை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசிய தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். சென்று ஹுதைஃபாவோடு உட்கார்ந்து கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய பெயர்களை தந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம், அந்த லிஸ்டை கொஞ்சம் என்னிடம் காட்டு என்று கேட்கிறார்கள்.
அன்புள்ள சகோதர சகோதரர்களே, இப்போ நம்மளுடைய பார்வையில் எப்படி வரும்னா, அந்த லிஸ்ட்டை கேட்ட உடனே அதில் யார் யார் முனாஃபிக்னு பார்த்து நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு அல்லது வெப்சைட்டில் வர பேரை போடுறதுக்காகத்தான் நம்ம கேட்போம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்காக கேட்கவில்லை. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லிஸ்ட்டை கேட்டோன்னே ஹுதைபா சொன்னார்கள், உமரே, அல்லாஹுடைய தூதர் அமானிதமாக என்னிடம் தந்தது, எனவே நான் காட்ட மாட்டேன் என்றார். உமர் கெஞ்சுகிறார். முடியவே முடியாது என்று ஹுதைபா சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஹுதைபாவே, அப்படியாக இருந்தால் ஒரு உதவி செய். என்ன என்று கேட்கிறார். அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல் என்றார். அல்லாஹ் அக்பர். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரை, உங்களுடைய பெயர் அதில் கிடையாது, ஆனால் இதற்கு பிறகு யாருக்கும் நான் இதுவும் சொல்ல மாட்டேன் என்றார். அபு முலைகா என்று, இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடிய தாபி, மிகப்பெரிய ஒரு தாபியை சொல்கிறார், நான் சஹாபாக்களில் 30க்கும் அதிகமானவர்களை சந்தித்தேன். அவர்கள் தங்களிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த தஸ்கியா, இந்த உள தூய்மை என்பது மிக அவசியமானது. இதுதான் நாம் சுவர்க்கம் செல்வதற்குரிய மிக முக்கியமான வழிகளில் ஒன்றாகும். நிறைய அமல் செய்கிறோம், நிறைய அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் என்று நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. எவ்வளவு அதிகமாக உள்ளத்தை பரிசுத்தம் பண்ண முடியுமோ, எவ்வளவு நம்மை நாமே சுயவிசாரணை செய்ய முடியுமோ, சுயவிசாரணை செய்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி மனோ இச்சைகளை விட்டும் உள்ளத்தை கட்டுப்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவர்க்கம் என்பது உண்மையானது, சுவர்க்கம் என்பது நிச்சயமானது. சுவர்க்கத்து இன்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய அனைத்துமே உண்மையானவை, அதிலே எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது. எனவே நம்முடைய இலட்சியம், இலக்கு அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதாகவே இருக்க வேண்டும். எனவே இந்த சுவர்க்கத்திற்காக அல்லாஹ் நம்மிடம் கேட்டிருப்பது நம்முடைய உயிர்களையும் உடைமைகளையும், நம்முடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹுக்கு கொடுத்துவிட்டு அல்லாஹுவை சரியான முறையிலே புரிந்து கொண்டு தௌஹீதை நிலைநாட்டி இஸ்லாமிய அக்கீதாவில் தெளிவோடு இருந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடியவைகளை செய்து அவர்கள் தடுத்தவைகளை தவிர்ந்து கொண்டு நம்முடைய மனோ இச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும், அவன் நம்மிடம் கேள்வி கேட்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள நாம் அனைவரும் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.